ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பழகி பெருகுவது உம்முடைய சித்தத்திலே இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, கொடாகொடி ஸ்தோத்திர கர்த்தாவே, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று ஆண்டவரே ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆண்டவரே, இந்த சந்ததி வாழட்டு கர்த்தாவே. உம்மை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக, இவர்கள் பூரிப்பார்களாக, இவருடைய சந்ததி பெருகுவதாக, இவருடைய சந்ததி எண்ணி முடியதாக இருப்பதாக இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆகாரும் ஆதியாகமம் 21:17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். 18 நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆகாரும் அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆகார் என்ன நினைக்கிறாள்? இஸ்மவேல் அவராலே அங்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் இஸ்மவேல் கொடுக்கப்படுகிறார். இப்பொழுது அந்த இஸ்மவேலை அனுப்பி விடுகிறார். இப்பொழுது அந்த ஆகார வனாந்தரத்தில் அலைந்து திரிகிற போது பிள்ளைக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. ஆகவே என்ன செய்கிறாள் என்றால், பிள்ளையினுடைய வாழ்க்கை முடிந்து போய் விடுமோ என்று கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பிள்ளையினுடைய முடிவை நான் பார்க்க முடியாது என்று ஒரு இடத்திலே அமர்ந்து கொள்கிறாள். இந்த வேளையிலே கர்த்தருடைய சத்தம் அங்கே வருகிறது. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அதாவது ஆகாரும் என்றால் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி முடிந்து போய்விடுமோ என்று நினைக்கின்றால், ஆனால் பல கார்களை ஓட்டக்கூடிய பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய கிருபைகளை அந்த சந்ததிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை இங்கே ஆவியானவர் கொண்டு வருகிறார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நீ நினைத்து கொண்டிராதே. அங்கே ஆகார் நினைத்தால் இஸ்மவேலோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய் விடுகிறது. இந்த பிள்ளையோ பிழைக்குமோ என்ன என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆகார் நிறைய பிள்ளைகள் அந்த சந்ததியில் வரத்தக்கதாக இஸ்மவேலுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். இன்னொரு ரகசியம் பார்த்தீர்கள் என்றால், ஆபிரகாமுடைய சுதந்திரவாடி ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் தான். ஆனால் இஸ்மவேலுக்கு ஆண்டவர் எத்தனை பிள்ளையை கொடுத்தார் பாருங்கள். அதான் ஆகார் நிறைய பிள்ளைகள் என்று நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 25:13 பட்பல சந்ததிகளாக பிரிந்த இஸ்மவேலின் புத்தருடைய ராமங்களாவன இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபையாத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம், பிஸ்மா, தூமா, மாசா, ஆதார், தேமா, ஏத்தே, நாபேஸ், சேத்மா என்பவைகளை 12 பிள்ளைகள். 25:13 15 வரைக்கும் பார்க்கும்போது இஸ்மவேலுக்கு 12 பிள்ளைகளே. ஆனால் சாராளுக்கு ஈசாக்கு மட்டும்தான். ஈசாக்குக்கு பிறகு பேரன் தான் அங்கே, யாக்கோபுக்கு பிறந்த பேரன் தான் அங்கே 12 பிள்ளைகள். ஆனால் இஸ்மவேலை டைரெக்டாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆக சுருக்கமாக ஆண்டவர் என்ன கொண்டு வருகிறார் என்றால், ஆகார் இஸ்மவேலே அங்கே இருப்பானோன்னு நினைத்தார். ஆகாராக நிறைய மனிதர்களாக பட்பல சந்ததிகளாக பெருக ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த தேவன் இன்றைக்கு உனக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? உன்னுடைய சந்ததி வாழப்போகிறது, உனக்கு பேரம்பேத்திகள் பிறக்கப் போகிறார்கள், உனக்கும் திருமணம் நடக்கப் போகிறது, உன் சந்ததியும் வாழும், அது பெரிதாக இருக்கும். எல்லாம் உன்னுடைய திட்டத்தில் இல்லை, உன்னுடைய சட்டத்தில் இல்லை, எல்லாம் ஆண்டோடைய சட்டத்தில் இருக்கிறது, ஆண்டோடைய சட்டத்தில் இருக்குது. உன் குடும்பம் வாழும், உன் குடும்பம் தலைக்கும், உன் குடும்பம் பெருகும். அது யாராலே முடியாது. இன்னைக்கு வேணால் நீ வறுமையில் வாடிக்கொண்டிருக்கலாம், உன்னுடைய நாத்தனார் குடும்பம் செழுமையில் இருக்கலாம். ஐயோ என்னுடைய குடும்பம் இப்படி இருக்குது என்று நினைக்கிறாய், உன் குடும்பம் வாழப் போகிறது, நீனும் பிழைக்க போகிறாய், நீனும் தலைக்க போகிறாய். ஆண்டவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஐயா, இன்றைக்கு ஒரு மனிதன் பணக்காரனாக இருக்கிறானோ, நாளைக்கு ஒரு நாள் அவனுடைய சூழ்நிலை மாறப்போகிறது. இன்றைக்கு தரித்திரத்தில் உருண்டு கொண்டிருக்கிற உன்னுடைய நிலைமை அது தலைகீழாக மாறி கோடி கோடியாக கொட்டப் போகிறது. இதுதான் உலகனுடைய சரித்திரம், மனிதனுடைய சரித்திரம் இவ்வளவுதான். யாரையும் யார் தீர்மானம் பண்ணவே முடியாது. தீர்மானம் பண்ணுகிறவர் கர்த்தர். ஆகார் நினைத்தால் இஸ்மவேலுக்கே வழியில்லை என்று நினைத்தால், அவனுடைய வாழ்க்கையை முடிவுக்கு வருது என்று நினைத்தால் ஆகார். ஆனால் ஆண்டவர் அவனுடைய சந்ததியை பெருக பண்ணி இஸ்மவேலை ஒரு சந்ததியாக கொண்டு வந்தான். இஸ்மவேலுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்தார். அவர்தான் கர்த்தர், அவர்தான் கர்த்தர். தேவனால் எதையும் செய்ய முடியும், எதையும் மாற்ற முடியும், எதையும் உருவாக்க முடியும், எப்படினாலும் செய்ய முடியும். இந்த தேவனிடத்தில் விழுந்து பணி, ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கர்த்தாவே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணு. உன் பிள்ளை நல்லா இருப்பான், உன் குடும்பம் கட்டப்படும், நீ ஆசீர்வாதமாக இருப்பா. யார் சொன்னது? உன் குடும்பத்தை பற்றி நல்லா இருக்கும் உன் குடும்பம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவரை தாழ்த்த உயர்த்த உம்மால் தான் முடியும். ஆண்டவரே, காலங்கள் இப்படி சொக்கிறது ஆண்டு கருத்தில் இருக்கிறது ஐயா.
ஆண்டவரே கர்த்தாவே, எந்த குடும்பத்தை ஆண்டவர் நீ புறக்கணிக்க மாட்டீர் ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்தருளுவீராக. இன்றைக்கு வறுமையிலே உழலுகிற இந்த குடும்ப ஆண்டவரே செழுமையிலே செல்வ செழிப்பிலே வரப்போகிறது கர்த்தாவே. உம்முடைய கிருபை இருந்தால் போதும் கர்த்தாவே. மலடி பிள்ளை தாச்சி ஆக்குங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அன்றைக்கு ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, அநேக ஆண்டவரே கர்த்தாவே, யார் யார் இந்த நேரத்திலும் ஆண்டவர் குழந்தை பாய்க்க இல்லாமர்கள் தவிக்கிறார்களோ அவளுடைய சந்ததி சந்ததியாக வாழத்தக்கதாக, சந்ததி பெருகத்தக்கதாக எண்ணிறைந்த பிள்ளைகளை கொடுப்பீராக. நீர் அவ்விதமாகவே செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.